அம்மா அம்மா, என்னாச்சும்மா? என்ன என்னம்மா? பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா போச்சு, எல்லாமே போச்சு. இத்தனை வருஷம் நான் சம்பாதிச்சு வச்ச என் மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே போச்சு. உன் அப்பா தூக்கி கொடுத்த ஒரே ஒரு தங்க சங்கிலியால ஒண்ணுமே இல்லாம போச்சு. அம்மா கோத்துல வார்த்தையை விடாதீங்க. அப்பா அப்படி என்ன பண்ணிட்டாரு? என்ன பண்ணிட்டாரா? இவ்ளோ நடந்த பிறகு உன் அப்பா என்ன பண்ணிட்டாருன்னு கேக்குற? என்னால வெளியே தலை காட்ட முடியலடி. 4 பேரு 4 விதமா பேசுறத கேட்க என் உடம்பெல்லாம் கூசுது. அம்மா, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நம்ம அப்பாவை பத்தி என்ன தெரியும்? 6 மாசம் முன்னாடி என் நகையை எடுத்துட்டு போய் இவர் ஒருத்தருக்கு கொடுத்தது இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தின எனக்கே தெரியல. இன்னும் ஊர்ல இருக்கிறவங்கள உங்க அப்பா பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க? அவ்வளவுதான். என் மானம், மரியாதை எல்லாமே போச்சு. அம்மா அப்பாவை எதுவும் சொல்லாதம்மா. அவரு பாவம்மா. யாரடி பாவம்? உன் அப்பா பாவமா? வயசு பொண்ணுங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு உன் அப்பா பண்ண காரியத்தை பார்த்து இந்த ஊரே சிரிக்குது. அம்மா, அப்பா எந்த தப்பும் பண்ணல. உங்க அப்பா எந்த தப்பும் பண்ணாமதான் நம்ம வீட்டு பீரோல இருந்த தங்க சங்கிலி பக்கத்து ஊருக்கு போச்சா? ஈஸ்வரி, இத்தனை வருஷ வாழ்க்கையில நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியாதா? சத்தியமா சொல்றேன், இதுக்கு முன்னாடி அந்த பொம்பளை நான் பார்த்தது கூட கிடையாது. நான் எந்த தப்பு பண்ணலன்னு என் மனசாட்சிக்கு தெரியும். ஆனா அதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு தான் தெரியல. போதும், நிறுத்துங்க. நீங்க இனிமே எனக்கு எதையும் நிரூபிக்க வேண்டாம். தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிக்காம எங்கேயாவது போயிடுங்க. தலைமுறை தலைமுறையா நாங்க சம்பாதிச்சு வச்சிருந்த மானம், மரியாதை, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தோட கௌரவம் எல்லாமே இன்னைக்கு ஒரே நாள்ல தெருவுக்கு வந்துருச்சு. ஊர்க்காரங்க முன்னாடி எங்களை இப்படி தலை குனிஞ்சு அசிங்கப்பட்டு நிக்க வச்சிட்டீங்க.